அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 50வது அப்டேட்டை பார்க்குறோம். இந்த 50வது அப்டேட்டில் அமெரிக்கா சொல்கிறாங்க, இது உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த லாஸ்ட் சான்ஸில் நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க, ஏன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை தான் தொடங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேட்டி அடுத்த அரை மணி நேரத்தில் ஈரான் செய்த சம்பவம் என்ன, ஈரான் செய்த தாக்குதல் என்ன, ஈரான் மதித்திருக்கிறதா இந்த வார்த்தையை, பட் அமெரிக்கா மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை, இதுவே கடைசி தருணம் என்று கூறப்படுகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஈரான் நடத்திய தாக்குதல் என்ன, குவைத் சொல்லப்படுகிற சம்பவங்கள், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் பரபரப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம். கிளம்பலாமா, பயணத்தை கிளப்பி விடலாமான்ற மாதிரி கிளம்பலாம்ல. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். ட்ரம்ப் அவர்கள் நேற்று வெள்ளை மாளிகையில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் பேச்சுவார்த்தை சரின்றீங்க, அவங்க இல்லைன்றாங்க, நேற்று வேறு எக்ஸலத்தில் போட்டு ஒரே புலம்பி தள்ளுறீங்க, எங்கிட்ட ஒரு குரூப் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, கடைசியில் பார்த்தா இன்னொரு குரூப் இல்லைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு ஃபேக்காக நடந்துக்கிறாங்க, அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுறீங்களே, இந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்து ஆகிடும்னு நினைக்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க, சொல்லுங்கள் தலைவரே, சொல்லுங்கள் 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 அப்படின்னு இந்த பாஷா படத்தில் கேட்குற மாதிரி அவரை பிடிச்சி உலுக்கி கேட்கும்போது அவர் வார்த்தை சொல்கிறாரு, இது அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ், கையெழுத்து போட்டாங்க அப்படின்னாங்கன்னா அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈரான், ஏன்னா இது ஒரு குட் டாக்குமெண்ட், என்ன அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதுலாம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பொது பாதையாக இருக்கணும், ஸோ சிம்பிள். அதை விட்டுட்டு மறுபடியும் முரண்டு பிடிச்சாங்கன்னா நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதலில் எடுத்துருவோன்றாங்க. பட் அணு ஆயுதம் இருந்து மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க, பாகிஸ்தான் அணு ஆயுதம் வச்சிருக்கிறதுனால என்ன பெருசாக சாதிக்கிறாங்க, என்ன மிரட்டினா தூக்கி அணுகுண்டை வீசிடுவாங்களா, என்ன பேச முடியாது. அங்கே ரஷ்யாவை அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு மேலே ரஷ்யாவை யாராலையும் அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு மாஸ்கோவில் இருந்து அங்கே எண்ணெய் கிடங்குகள்லேருந்து அத்தனையும் அடிக்கிறாங்க. அவங்களால கடைசி கட்டத்தில் கூட அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியுமானா முடியாது. எந்த ஒரு நாடுகளுமே அணு ஆயுதத்தை அவங்க இறுதி கட்ட வரைக்கும் பயன்படுத்தவே முடியாது. அப்படி பயன்படுத்தினாங்கன்னா அந்த நாடு இந்த உலகத்திலிருந்தே தனிமைப்படுத்தப்படும், அது மிக மோசமான பின்விளைகளை ஏற்படுத்தும். அது தேவையில்லாத ஒரு ஆணி தான் அது. அந்த தேவையில்லாத ஆணியை ஈரான் வைத்துக் கொள்வதற்கு ஒரு நியாயப்படுத்துகிறது. சப்போஸ் நம்ம கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் இஸ்ரேலாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாகட்டும் தொட பயப்படுவாங்க, அவங்க கண்டிப்பாக நம்மளை அடிக்க மாட்டாங்க, அதனால் நம்மளும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க ஈரான். அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரானுடைய ப்ராக்சி குரூப்ஸ், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு 22 குழுக்கள் இருக்குது, அந்த குழுக்கள் கிட்ட இருக்குது, ஹவுதிகள் கிட்ட இருக்குது, அப்புறம் மேலே ஹெஸ்போல்லா கிட்ட இருக்குது. சும்மா ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லி அவங்க கிட்ட எந்தாப்பா 2 உருண்டை மட்டும் வச்சுக்கோப்பா, அப்படி தேவைப்பட்ட கடிச்சு தூக்கி போடுப்பான்ற மாதிரி அணுகுண்டை சர்வசாதாரணமாக இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா சூழ்நிலை வேற மாதிரி போயிடும். ஏன்னா ஒரு நாடு அணுகுண்டு போட மாட்டாங்க, அவங்க ஸ்டெபிலைஸ்டாக இருப்பாங்க. பட் ப்ராக்சி குரூப்ஸ் எல்லாம் சவுதிகள்லாம் ஒன்றும் பெருசாக, சவுதின்ற பாருங்க ஹவுதிகளுக்கெல்லாம் பெருசாக இருக்காது. அது ஈராக்கில் இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கு என்ன பெருசாக இருக்கும், ஒரு 22 குழுக்கள் இருக்குது, ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஒன்று ஏவுகணைகளை வைத்து அனுப்பி விட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அது பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதுதான் இங்கே பெரிய விஷயமே. ஈரான் வைத்திருக்கலாமா வேண்டாமான்றது பெரிய விஷயம் இல்லை. இதே ஈரான் எங்களுக்கு ஹவுதிகள் கிட்டேயோ ஹெஸ்புல்லா கிட்டேயோ இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய 24 ரெசிஸ்டன்ஸ் பக்கம் இருக்காங்களா அவங்ககிட்டயே நாங்கள் தொடர்பு துண்டிக்கிறோம், நாங்கள் தனியானா இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கிறோம், எல்லா தடைகள் நாங்கள் ப்ரிப்பேர்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஈரான் சரி ஓகேப்பா இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க, சரி போங்க ஈரான் வச்சுக்கோங்க அணு ஆயுதம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருவாங்க. இப்போ ஈரான்கிட்ட அணு ஆயுதம் வர்றது இந்த ப்ராக்சி குரூப்புக்கு வந்ததுன்னா மிடில் ஈஸ்டில் இன்னும் பதற்றம் ஆகிடும். இவ்வளோ ஏன் கூட இருக்கிற பங்காளிங்களே ஏற்றுப்பாங்களா? இப்போ சவுதி ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறத ஏற்றுக்குவாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இங்கே குவைத்தில், ஏன்னா குவைத்து மீதி எல்லா நாடுகளும் இத்தனை நாள் ஈரான் அடித்த அடியில் அவங்க உணர்ந்திருப்பாங்க. சரி விஷயத்துக்கு வரலாம். நம்ம இப்போ அதற்காக நம்ம யாருக்கும் ஒன்றும் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறல, நம்ம ஒரு பெரிய ஆளும் கிடையாது, அங்கே நடக்கிற நிகழ்வை வச்சு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். பட் இதில் என்ன விவகாரம் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா மிரட்டல் கொடுக்குறாங்க, மிரட்டல் விடுத்து அடுத்த செகண்டே சரி ஓகே நாங்கள் சைன் பண்ணிடுறோம், அமெரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஈரான் சொன்னாங்களான்னா கிடையாது.
2 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் ஒன்றில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து ஈராக்கில் வந்து பஸ்ரா அப்படின்ற ஒரு இடத்துலையும் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுவும் குவைத்தில் ஹல்தோஹா மிலிட்ரி பேஸ் இருக்குது. அந்த மிலிட்ரி பேஸில் ஃபர்ஸ்ட் ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் டமார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் டமார்லாம் இல்லை, ஸ்வை டமார் அப்படின்னாங்க. அதாவது ஷாகி ட்ரோன் மூலயமா 4 ட்ரோன்களை அனுப்பி தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டேட் டிவி என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த இடத்துல வந்து ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக தான் சொல்கிறாங்க, அந்த இமேஜஸ்லாம் பார்த்தாவே அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதல் ஈரான் நடத்தவில்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்த புரிய வைக்கிறேன். அப்போ ஈரான் நடத்தலை அப்படின்னா அந்த குழுக்கள் யாரோ நடத்தியிருக்காங்க. அப்போ நாளைக்கு அதே தான் அந்த குழுக்கள்கிட்ட அந்த அணு ஆயுதங்கள் இருந்ததுன்னா அவங்க பாட்டு போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. நம்மளுக்கு என்ன பாடு, 2 அனுப்பிவிடு அப்படின்னு போட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இதுதான் விஷயமே. சரி, அவங்க ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய மிலிட்டரி அட்வைசர் அவர் தான் கொஞ்சம் ஐதுல்லா அலி காமேனி கிட்ட நெருக்கமாக்குறாரு. இப்போ முஸ்தபா காமினி அவர்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக்குறாருன்னு சொல்றாங்க. பட் யார் தான் நெருக்கமாக்குறாரு, அவர் யாரும் பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப பொலைட்டா டீசண்டா ஒரு குட் மேனரா எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். இதோ அவங்க தான் வலிமை பிடித்த நாடு மாதிரியும் வந்து சைன் பண்ணிட்டு போ, வா அடிச்சு பிரித்து மேய்ஞ்சிடுவோம், அவங்கள காணாமல் பண்ணிடுவேன், இவங்களை காணாமல் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு நாட்டுக்கான ஒரு பொலைட் அப்ரோச் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது, நாங்களும் ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் இழக்கிற மாதிரி இருக்குது. சரி, பேச்சுவார்த்தை மூலயமா உட்காரலாம் அப்படின்னா அதுக்குள்ளே அங்கே 10 ட்வீட்டு போடுறாரு. ஏதோ அவங்க அடித்த அடியில் நாங்கள் வீழ்ந்துட்ட மாதிரியும் அவங்க ஏதோ வெற்றி பெற்ற மாதிரியும். இந்த ஆணவத்தின் உச்சம் தான் நாங்கள் ஏன் கையெழுத்து போடணுன்ற எண்ணம் எங்களுக்குள்ள உருவாகிறது. ஸோ அவங்க வந்து ஒரு பொலைட் மேனராக எங்ககிட்ட அப்ரோச் பண்ணல அப்படின்ற விவகாரத்தை சொல்கிறாரு. இன்னொரு விவகாரத்தையும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ நீங்கள் அங்கே உக்ரைன் மீது தாக்கல் நடத்துகிறேன்னு சொன்னீங்களே, இதுவும் அதுவும்லாம் சொன்னீங்களே, ஏன்னா லாக் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணதுக்கப்புறம் அங்கே உக்ரைன்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அழைப்பு, அந்த அழைப்பில் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் நடத்திட்டோம், எங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்னு எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சினாங்க. சரி, நம்ம பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்றாங்க. இது எனக்கு ஜெலன்ஸ்கி தரப்புல இருந்து இதுக்கப்புறம் விளக்கம் வருதா, இல்லை நிஜமாவே அங்கிருந்து கெஞ்சினாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி தரப்புல இருந்து கெஞ்சினதுனால, ரெக்வஸ்ட் பண்ணதுனால, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சும்மா பெக் பண்ணி கேட்டதுனால நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ட்ரம்ப் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களோட சென்கம் இதுவரையும் 44 கப்பல்களை திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மீறவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எக்ஸ்ட்ராத்தில் வந்த பதிவுக்கு அப்புறம் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள ஓமன்ல இருந்து ஒரு 100 நாட்டிக்கல் மைல் பக்கத்தில் ஒரு கப்பல் மீது தாக்குது. இன்னைக்கு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருக்காங்க. இன்னும் அதுக்கான ஃபுல் டேமேஜ் இன்னும் தெரியல. 20 நாட்டிக்கல் மைல், 100லாம் இல்லை, ஜஸ்ட் 20 நாட்டிக்கல் மைலில் ஓமன் அந்த துறைமுகத்தில் இருந்து அடிச்சிருக்காங்க. அப்போ ஓமன் என்ன மிரட்டுறாங்க. இப்போ ஈரான் வந்து எங்க அமெரிக்கா கிட்ட போயிட்டு அப்படின்னா பிரித்து மேய்ஞ்சிடுவோம், எங்கள் பேச்சை தான் கேட்கணுன்றாங்க. இது வந்து 2ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல். உங்களுக்கு இன்னைக்கு நடத்த தாக்குதலும் பக்கத்தில் வரைபடங்கள் மூலியமாக சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 20 நாட்டிக்கல் மைல்னால் ரொம்ப ஜஸ்ட் பக்கத்தில், இது அதுக்கு மேலே போகக்கூடாதுன்றாங்க. அதாவது எங்கள் வழியாக மட்டும்தான் வரணும், அந்த வழியாக போனீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அடிப்போம், அடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது சம்பவம் நம்பர் 2, தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா பேச்சை கேட்கல அப்படின்றது. சம்பவம் நம்பர் 3, இன்னைக்கு MQ-9 ரீப்பர் ட்ரோனு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி பக்கத்தில் அடிச்சிட்டாங்க. ஒரே அடி பொட்டுன்னு போட்டாங்க. இது ஆரம்பத்திலிருந்து 7வது MQ-9 ரீப்பர் ட்ரோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாதாரணமாக சுடுறாங்க. நம்ம ஊரில் சும்மா இப்படி விட்டோம்னா கூட போய் விழுந்துரும் போல, அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். வரவங்களாம் சுட்டு தள்ளுறாங்களேன்ற மாதிரி. இந்த பக்கம் அவதிகள் சுட்டு தள்ளுறாங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்சி குரூப்ஸ் சுட்டு தள்ளுறாங்க, ஹெஸ்புல்லா சாதாரணமாக சுட்டு தள்ளுறாங்க, இன்னைக்கு வந்து இன்னொன்று கிளைம் பண்ணுறாங்க. அதனால் இது எல்லாம் கேட்டுக்கிட்டு மறுபடியும் அமெரிக்கா வந்து இல்லை நாங்கள் பொலைட்டாக போகிறோம், அமைதியாக இருக்கிறோம்,
அவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கூட அமெரிக்காவோட ஈரான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெரிய ஸ்ட்ராங் ஆகுறாங்க. சரி, நேற்று வாஷிங்டன் ஜேர்னல் வந்து ஒரு போஸ்ட்டை ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாகவும் போட்டிருந்தாங்க. PAC-3 பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் செக்மெண்ட் என்ஹான்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, MSE கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து வழக்கமாக 600 மிசைல்ஸ் பர் இயர், வருஷத்துக்கு 600 தான் தயாரிப்பாங்க. இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இடைமறித்து தாக்கல் நடத்துறது அது ஒரு 2 நாளில் முடிச்சிட்டாங்க கதையை. 3 நாள், ஒரு வாரம் கூட தாங்கலை. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்பே இந்த குரூப் கிட்ட கூப்பிட்டு, இந்த கம்பெனி கிட்ட கூப்பிட்டு, வருஷத்துக்கு 2000 எனக்கு தயாரிக்கிறீங்க. எவ்வளோ? வருஷத்துக்கு 2000. எவ்வளோ சீக்கிரம் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ண முடியுங்க அப்படின்றாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு இப்போ இந்த மாதத்துக்கான ப்ரொடக்ஷன் யூனிட்டை அடுத்து அதிக பண்ணியிருப்பாங்க. மேபி அதற்காக இன்டர்செப்டர் மிசைல்ஸ் வெயிட் பண்ணுறாங்களான்னா THAAD அதனுடைய இன்டர்செப்டர் ப்ரொடக்ஷன் வந்து வருஷத்துக்கே உங்கள் 96 தான். எவ்வளோ? வெறும் 96, 96. ஆனால் இப்போ அது வந்து 400 பக்கம் கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கக்கிட்ட இன்டர்செப்டர் மிசைல்ஸினுடைய பற்றாக்குறையை தெளிவாக தெரியுது. அதற்காக இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி பொறுமையாக இருக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். நேற்று இரவு பதிவில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தேன், நான் உங்ககிட்ட ரொம்ப டீட்டெயிலாகவும் போட்டிருந்தேன். அந்த ஏரியா பகுதியில் எங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்திருக்கிறது, அடுத்த கட்ட பணிகள் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்கன்றது ரொம்ப டீட்டெயிலாகவும் தெரியுது. சரி, அமெரிக்காவை மற்றொரு உலுக்கு என்று உலுக்கி கொண்டிருக்கிறது காட்டுத்தீ. வாஷிங்டனில் மட்டும் 33 இடங்களில் காட்டுத்தீ இருக்குது. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதி எரியுது. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் கப்பலில் போயிட்டு காப்பாற்றிட்டு இருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ பதிவுமே வருது, பார்த்துட்ருங்க. இந்த 33 இடங்களில் 1.81 மில்லியன் ஏக்கரா வந்து மேபி லார்ஜ் ஃபயரில் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து மெல்ஹர் கவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்குள்ளார அங்கே மட்டும் 2,80,000 3,40,000 ஏக்கரா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் இருக்குது வாஷிங்டனில். தொடர்ந்து காட்டுத்தீ என்பது இப்போ ஐரோப்பாவை உலுக்கி கொண்டிருந்த காட்டுத்தீ அமெரிக்காவை உலுக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்க்கலாமா? ரைட்டு. நேற்று அமெரிக்காவில் இன்னொரு விஷயம் கூட நடந்தது. ஷியா முஸ்லீம்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் மிசிகன் அப்படின்ற ஒரு பகுதியில் வருஷம் ஆனுவல் அரேபியன் மார்ச் ஒன்று நடக்கும். அந்த மார்ச்சில் நேற்று பெரிய அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஒருங்கிணைந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஈரான் எதுக்குற அந்த விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கான ஒரு சாலிடாரிட்டியை வந்து அந்த இடத்துல காட்டியிருக்காங்க ஷியா முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து குவைத்து, கத்தார், எகிப்து, துருக்கி இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. சாதாரண கண்டனால கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. என்னப்பா கொட்டசாமிங்களே இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டீங்களே அப்படின் போது தான் கிட்டத்தட்ட அமைதி ஒப்பந்தம் வந்துருச்சு. அந்த ஏரியாவில் யார் யாருக்கு என்னன்றது அக்ரிமெண்ட் வருது. அவங்க ஆயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் தாக்கல் நடத்துறீங்களே நியாயமானு கேட்குறாங்க. நேற்று இரவு 7 பேர் கொல்லப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க. இப்போல்லாம் டெய்லியும் அட்டாக்கு. அதற்கு முன்பு ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ வந்து பிக்கஸ்ட் அட்டாக், அதாவது காசாவுக்குள்ளார டெய்லி தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இப்போ ஏன் நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க? அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகுறாங்க, பொது மன்னிப்பு கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு. அவங்க ஒரு மறுபடியும் புது வாழ்க்கையை தொடங்கணுன்றாங்க. அதற்கு சர்வதேச படைக்குழு உருவாக்கணும்னு சொல்லிட்டோம். எல்லாமே பண்ணதுக்கப்புறம், அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமும் இஸ்ரேல் அங்கே தாக்கல் நடத்துகிறது என்றால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கிறாங்க. அதே வேளையிலே இஸ்ரேல் என்ன பண்றாங்க, வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ள ஹல்ஃபரா அப்படின்ற ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு. அங்க உள்ள போயிட்டு பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சில ஆயுதங்கள் கைப்பற்றியதாகவும் சொல்றாங்க. நேற்று தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்கிறாங்க. ஹவுதிகள் சவுதி மீது தாக்கல் நடத்தியதற்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு எர்டகன் அவர்கள் இன்னைக்கு ஓடி வந்து தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எனது முழுமையான ஆதரவு சவுதிக்கு மட்டுமே, ஹவுதிக்கு கிடையாது. தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள. கொஞ்சம் கண்ண குத்துற கண்டனம் இல்ல, கண்டனம் பாவுதி, ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஆப்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா, ஆப்பிள் ஃபோனில் வந்து இதுக்கப்புறம் டெலகிராம் சேனலை நாங்கள் இடத்த ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இந்த டெலகிராமுடைய ஆப்பை
என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல்லாம் வந்து தொடர்ந்து நாங்கள் வார்னிங் கொடுத்தோம். அதில் வீடியோ உலாவிட்டே இருக்குது, நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒன்று அவங்க அதில் நீக்கிற வழியை பார்க்கணும், அவங்க நீக்கலை. அதனால் நாங்கள் ஆப்பையே தூக்குற வழியில் இருக்கிறோன்றாங்க. இதே ஒரு வார்த்தையை சொல்லி தான் இடையில் இப்போ டெலகிராம் ஆப்பை வந்து நீக்கினாங்க இந்திய அரசு, மத்திய அரசு வந்து தூக்குனாங்க. அதற்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆப்பில் இருந்தே ஒட்டுமொத்தமாக தூக்க போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸினுடைய டிரான்ஸ்ஃபரும் எங்கே இருக்குது அப்படின்னா டெலகிராமில் தான். ஈவன் இந்த புது படம்லாம் வருது இல்லை, அது எல்லாமே இப்போ எல்லாமே டெலகிராம்லேயே விட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எல்லா படத்தையும் வந்து ஒரே நாளில் விடுறாங்க, அதை கூட பரவாயில்ல. பட் நிறைய செக்ஷுவல் அபியூஸ் வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக வருது. அது இல்லாமல் ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்க, டெலகிராம்னுடைய ஓனருக்கு வந்து தடை செய்யப்படும் தீவிரவாதின்றெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு சில தீவிரவாத குழுக்கள் அந்தந்த நாடுகள் வந்து பரிந்துரைக்குது அப்படின்னா அதை நீக்கணும். இந்தியா தொடர்ந்து பலமுறை வார்னிங் கொடுத்தாச்சு டெலகிராம் சேனலுக்கு. ஆனால் இவங்க அதை நீக்கிற மாதிரியே தெரியல. தொடர்ந்து இந்த எல்லை பகுதியில் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு சில லொக்கேஷன் ஷேரிங், இந்த மாதிரியான விஷயங்களில் டெலகிராம் தான் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ வார்னிங் கொடுத்துமே இன்னும் நீங்கள் நீக்கலைங்க அப்படின்றது தான் இப்போ அடுத்தடுத்த தனிப்பட்ட மொபைல் ஆப்புங்களே வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க டெலகிராம் மீது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனி ஆண்ட்ராய்டு ஆப் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே அவங்க பாலிசியை மாற்றுறாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்ம ஆர்கே சேனலில் ஜெலன்ஸ்கியை பற்றி பேச போகிறோம். அவர் சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுடைய அம்பாசிடர் ஸ்டீவ் ஃபெனிஷினா அவர்கள் கொஞ்ச நாளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே தூக்குனாங்க. இப்போ தான் அந்த ரீசஃபில் அப்படின்ற ஒரு பேரில் வந்து எல்லா அதிகாரிகளும் 6 மாதத்துக்கு மேலே அவர்கிட்ட இருக்கக்கூடாது, யாருக்கும் நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்றதுனால மேலும் இன்னும் அந்த தொடர்ந்து மாற்றிட்டே இருக்கிறாரு. அவருக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறதா ரஷ்யா, எந்த அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்துகிறது, நேற்று இரவு நடந்தது என்ன, உக்ரைனுக்கு நெருக்கடிகளை அளித்திருக்கிறதா, உக்ரைன் நடத்திய தாக்குதல் என்ன, அனைத்து முழு விவரங்களையும் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.